அவங்க ரொம்ப ஏழைங்க. ஏழைங்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க கூடாதாப்பா? காதலையும் ஏழ்மையையும் சம்பந்தப்படுத்த கூடாதும்மா. நான் லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது என் கையிலயும் சல்லி காசு கிடையாதுதான். இருந்தாலும் இத்தனை வருஷமா நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு தானே இருக்கோம். பணத்தால ஏழ்மையா இருந்தா பரவாயில்ல. ஆனா குடும்பத்தை காப்பாத்துற சக்தி, குடும்பத்தை காப்பாத்துற பாசத்துக்கு ஏழ்மை வந்துடக்கூடாது. அப்பா, நான் இப்ப என்ன பண்றது? நீங்க எப்படி சொல்றீங்களா நான் அப்படியே பண்றேன். நீயே போய் பங்காரி கிட்ட பேசுமா, அப்போ உனக்கே புரியும். பங்காரி தன்னோட சுயநலத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறானா, இல்ல உன் மேல இருக்கிற காதலுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறானான்னு தெரிஞ்சுக்க. ஒரு ஆம்பளை கஷ்டத்தை எல்லாம் தன்னோட தலையில போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் நிம்மதியையும் சுகத்தையும் எப்பவும் கொடுக்கணும்னு யோசிக்கிறான்னா அவன் நல்ல ஆம்பளையா இருப்பான். பங்காரியும் அந்த மாதிரி யோசிக்கிறவனா இருந்தா தைரியமா இரு, என் ஆதரவு உனக்கு உண்டு. எங்க போனா இந்த பங்காரி? கோவில விட்டா இவனுக்கு வேற எதுவுமே தெரியாதே. எங்க போனானே தெரியலையே. அம்மா மகமாயி, எனக்கு இப்போ பங்காரி வேணும். அவன்கிட்ட நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசியாகணும். அவன் இப்ப எங்க போனா? நான் இப்ப கண்ணை திறக்கும் போது அவன் என் முன்னாடி நிக்கணும். யாரு வேணும் செல்லம்? யார நீ ரொம்ப நேரமா தேடிக்கிட்டே இருக்க? யாரையும் இல்ல. கைதி உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் என் கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லியே ஆகணும். யார தேடிக்கிட்டு இருக்க? இல்ல, நான் யாரையுமே தேடல. இங்க பாருடா செல்லம், இப்ப இந்த மொத்த சக்கராபுரியும் என் கையில இருக்கு. இப்ப இந்த மொத்த இடமும் ஏன் அதிகாரத்துக்குள்ள இருக்கு. இங்க யாரு என்ன செய்யறதா இருந்தாலும் என்னுடைய அனுமதி வேணும். யார தேடுற? சொல்லுடா செல்லம். சொல்ல மாட்டியா? சரி, நானே சொல்லட்டுமா? செருப்ப காவல் காக்கிற பங்காரியா தானே? ஆமாவா இல்லையா? பாட்டி பாட்டி, சீக்கிரம் சாப்பாடு போடுங்க பாட்டி, ரொம்பவே பசிக்குது. உச்சம் ஆரம்பிச்சதுல இருந்து வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே இருக்கேன். ராத்திரி பகல்னு பார்க்காம வேலை. நான் பசிக்குதுன்னு சொல்றேன்ல, என்னாச்சு? ஏன் இப்படி பேசாமலே இருக்கீங்க? என்னடா பேச சொல்ற? எதுக்காக பேசணும்? என் பேச்சுக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையும் கிடையாது, மதிப்பும் கிடையாது. இது ஒன்றும் புது விஷயம் இல்ல பாட்டி. நான் பிறந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீயும் சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல நீ சொல்றதை தவிர எதுவும் நடக்காது. யாரு என்ன சொன்னாலும் சரி, உன் பேச்ச மீறி இருக்கோமா? அப்படியே மீறினாலும் சும்மா இருந்துருவீங்களா? உன் பேச்சு தானே பாட்டி இந்த வீட்டுக்கே வேதவாக்கு. டேய் மரமண்ட, என்ன கிண்டல் பண்ணாத. நான் ஏன் சொல்றேன் சொல்லு. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க எல்லாம் பலகாலம் நல்லா வாழணும்னு தானே. அக்கறை உள்ளவங்க தான் அழ அழ சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. சிரிக்க சிரிக்க பேசுறவங்க நம்ம பாழாகணும்னு நினைப்பாங்க. சரி பாட்டி, நீ சொல்றதே சரின்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம மல்லி இருக்காளே, அந்த செருப்பு கடை பங்காரிய காதலிக்கிறாளா, அவன் அவளுக்கு பிடிச்சிருக்கான். உங்க அப்ப அவளை ஊக்கப்படுத்திட்டு இருக்கான். இந்த வயசுல காதல்லாம் சரியாமா, அத அப்படியே தொடருங்கன்னு சேகரன் அவங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கானா. இந்த கன்றாவையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுங்கிறியா? ஏதோ அவளுக்கு புத்தி வந்துங்கிறதுக்காக சின்ன குழந்தைகளுக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி அவளுக்கு தண்டனை கொடுத்தேன்.
ஆனா அதுக்கு உங்க அப்பனுக்கு அவ்வளவு கோபம் வருதுடா. மல்லி அக்கா விஷயத்துல இந்த பங்காரி மறுபடியும் தலையிடுறானா? இல்லடா, பிள்ளையார் சுழியே இங்கதான் போட்டிருக்கு. நம்ம தலை எழுத்து. உன் மல்லி அக்கா தாண்டா அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால தாங்க முடியலடா. இத்தனை வருஷங்கள கட்டுப்பாடுகளை மதிச்சுக்கிட்டு வீட்டோட மான மரியாதையை காப்பாத்திட்டு இருந்தோம். ஆனா உங்க தலைமுறையில எல்லாத்தையும் மண்ணோட மண்ணாக்கிருங்கடா. இனிமே நீங்களாச்சு, உங்க அப்பனாச்சு. எப்படியோ பாழா போங்க. நான் உங்க விஷயத்துல தலையிட்டா கேளுங்க. இவங்க 2 பேரும் செய்யற வேலையால தான் நம்ம மான மரியாதை காத்துல பறக்குது. இப்பவே நான் கோயிலுக்கு போறேன். அவங்கள நிக்க வச்சு கேள்வி கேட்கறேன். எனக்கு அப்பவே தெரியும்டா வித்யா, ஒருத்தருக்காவது இந்த வீட்டை பத்தி அக்கறை இருக்கேன்னு. நீ தாண்டா இந்த வீட்டுக்கு முதலாளி. இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ தாண்டா பாத்துக்கணும். நீ ஒரு காரியம் பண்ணுடா, சாப்பிட்டுட்டு அப்புறமா போ. அங்க போய் பேச உனக்கு சக்தி வேண்டாமா? அதுக்கு தான். வெறும் வயித்தோட போனா கோபம் மட்டும்தான் வரும், மூளை வேலை செய்யாது. நானே உனக்கு பிசைஞ்சு கொடுக்கறேன், சாப்பிட்டுட்டு அப்புறமா போடா. முதல்ல வீட்டு மான மரியாதை தான், அப்புறம் தான் சாப்பாடுலாம். ரொம்ப சந்தோஷப்பா. நீ ஒருத்தனாவது இந்த குடும்பம் உருப்படுறதுக்கு வழி பண்றியே. துப்பாக்கி பத்திரம். அடிக்கடி அதை எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அது யாருக்கும் தெரியக்கூடாது. கவலைப்படாதீங்க ஐயா, அதை நான் வச்சிருக்கிறது யாருக்கும் தெரியாம பாத்துக்கிறேன். அது எனக்கு கிடைச்ச பிரம்மாஸ்திரம். இதை வச்சுதான் சாஸ்திரியை கொல்லணும். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பங்காரி. என்னன்னு சொல்லுங்க சார். நீங்க எது சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவீங்க. நீ சாஸ்திரிய கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டனா பாவம் மல்லியோட நிலைமை என்னாகும்? அப்ப எல்லாரும் மல்லிய திட்டுவாங்கல்ல. எப்பேற்பட்டவங்க கூட, அதுவும் ஒரு கொலகாரம் கூட சகவாசம் வச்சுக்கிட்டேன்னு உனக்கு அறிவில்லையா? அது இதுன்னு மல்லிய திட்டுவாங்களே. அப்போ நீயும் வேதனைப்படணும், அவளும் வேதனைப்படணும் இல்லையா பங்காரி? ஆமாங்க சார். ஆனா எனக்கு சாஸ்திரி கொல்றதா முக்கியம். என் சுந்தரி ஆத்மா சாந்தி அடையணும், அவ்வளவுதான். கரெக்டா சொன்ன. அதுக்காக இப்பவே மல்லி கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருக்கணும். அப்பதான் நீயும் வேதனைப்பட மாட்ட, அவளும் வேதனைப்பட மாட்டா. இல்லன்னா உன்னால அவளையும் விட்டுட்டு இருக்க முடியாது, அவளாலையும் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாம போயிடும். அது 2 பேருக்கும் கஷ்டம் தானே? சொல்லு. ஆமாங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். என் மல்லி நல்லா இருக்கணும். என் கூட சேர்ந்து அவளுக்கும் கெட்ட பேர் வர வேண்டாம். அது புத்திசாலித்தனம். நான் சொன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. போ. पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। மகமாயியே, இந்த குழியில புதைப்பியா? ஆமா, பார்த்துக்கிட்டே இரு.